ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாமை குறித்து இங்கே எழுதுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கா பாருங்க. ஆமென். அதனால தான் இன்னைக்கு வரலாம் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஆண்டருக்கு ஒரு பேர் இருக்குல்ல, எபிரேயர் 10:23 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆமென். ஆண்டவர் உண்மை உள்ளவர். 2 தெசலோனிக்கர் 3:3 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தரோ உண்மை உள்ளவர். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் அந்த வார்த்தைகள். அவர் உண்மையாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதை உண்மையாக இருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்? பிரதர், எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறான்னா நிறைவேறலையே. பயப்படாதீங்க. இங்கே ஆபிரகாம் என்ன செஞ்சார்னா, முழு நிச்சயமாய் நம்பி, ஆமென், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வாடினவனாக இருந்தார். முழு நிச்சயமா அப்படின்னா 100%. வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. யோசித்து பாருங்களேன், 75வது வயதில் ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, வானத்து நட்சத்திரங்கள் போல் கடற்கரை மணலத்தை போல் நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் 80 வயசாச்சு, 90 வயசாச்சு, 95 வயசாச்சு. எத்தனை பேர் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ இருக்கிற உலகத்துக்கு நம்ம அதை கம்பேர் பண்ணி யோசித்து பார்க்கலாம். எவ்வளோ பாடுகள் இருந்திருக்கும் பாருங்க. யார் என்ன சொன்னாலும் ஆபிரகாம், நான் யோசிக்கிறேன், மைண்ட் பண்ணவே இல்லை, அதை குறித்து யோசிக்கவே இல்லை. ஆமென். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்ன முழுச நம்பினபடினால்தான் அவர் விசுவாசத்தில் வல்லவனானான். தேவ பிள்ளையில, இன்னைக்கு ஆமென், இந்த வார நாட்களில், வேலை நாட்களில், இந்த முதல் நாள், இந்த மாதத்தில் கடைசி வாரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அவங்க சோர்ந்து போகாதீங்க. ஆமென். 9 மாதம் முடிய போது, இன்னொரு 3 மாதங்கள் தான் இருக்குது. இந்த வருஷத்தில் சொன்ன வாக்குத்தத்தம் கூட நிறைவேறலையே. இந்த வருஷம் மாத்திரம் இல்லை, இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறலையே. கலங்குகிறீங்களா? அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவரை முழு நிச்சயமாய் நம்புங்க. பாருங்க, அதே ரோமர் 4:18 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு. தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். சான்ஸே கிடையாது, நம்புவதற்கு சான்ஸே கிடையாது. ஆமென். அப்படிதான் சொல்லுவாங்க பாருங்க. நம்புவதற்கு ஏதுவில்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்புங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். நீங்கள் தொடர்ந்து வசனங்கள் வாசிங்கன்னா, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏற்கனவே 100 வயதுள்ள நடக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்மம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நெகட்டிவாக வருது, மனுஷன் சொல்கிறத, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ 100க்கு 100 நிறைவேறும். அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இருக்கும். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக விசுவாசத்தில் இருங்க. ரோமர் 1:17 அத்தனை வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்கள் பிழைப்பீங்க, சாக மாட்டீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா, இந்த வழியில் கூட ஆவியானவரே, உமக்கு நன்றிங்க இயேசு சுவாமி, உமக்கு நன்றிங்க இயேசு சுவாமி. அப்பா, உமக்கு நன்றிங்கப்பா. கிருபை கொப்பு கொடுங்க. ஆமென். என்று விசுவாசத்தில் வல்லவனா நான்
ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. நீர் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. என்னென்ன நன்மைகள் வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். செத்து போன கர்ப்பத்துக்குள்ள பிள்ளையை உண்டு பண்ணுவீரா? ஆனால் இங்கே நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் ஆசித்து போயிட்டோம் உயிர்ப்பிப்பீராக, இல்லை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும், பாதுகாத்துடும். கிருபை கொப்புகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றுவார். தைரியமாக போங்க. God bless you.